கொண்டில குத்திட்டாடி. அக்கா தங்கச்சி இருவரும் ஒருவரே நாங்க திருமணம் செய்து கொண்டோம். ஆனா இந்த குடும்பத்துல நாங்க எப்படி இருந்தா நாங்க சந்தோஷமா இருக்கலாம். ஊர போனா சந்தோஷமா என்ன சொல்றேன், நீ போறது வீட்டுக்காரர் இருக்காரு, போய் பாத்துட்டு வா. பாத்துட்டு வரேன். ஆறாம பொண்டாடி ஓயாடி இப்படி அம்மா நடத்துனா அம்மா உங்க கூட குடும்பம் நடத்துமா? கம்பெனிக்கு வா. நான் சொல்றது விளக்கமா சொல்றீங்க வா. நான் சொன்னது என்ன காரணம் தெரியுங்களா? ஆறாவது கொண்டாடிக்காரனா ஒன்னையும் சொல்லல. இந்த ஊர்ல ஒருத்தர் நான் நேற்று கூத்து நடக்குது, இன்னைக்கு கூத்து நடக்கும், புள்ள கொஞ்சம் வேலைக்கு போடுறது அசதியா இருக்குது, கட்டிக்கார ஒரு பிள்ளை எழுப்பின்னு சொல்லிட்டு அவர் தூங்கி விட்டாரு. அந்தம்மா என்ன பண்ணுச்சு, ஏதோ புருஷன் எழுப்பின கட்டிக்கார வெளியே வந்துடணும்னு புருஷனை எழுப்பாது அந்தம்மா கூத்து பார்க்க வந்துருச்சு. அவன் பாதி நேரத்துக்கு எந்திரிச்சுக்கிட்டு எங்கடா பொண்டாடிக்காரன்னு தேடிட்டு கிடந்தான். அதுக்கு தானே அவனை பார்த்து ஆறாவது பொண்டாடிக்காரன் கொண்டாடி இங்க தானே இருக்குது அங்க சொல்றேன். கை கொடுங்க, உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்குது. என்ன காரணம் தெரியுமா? என்ன காரணம் தெரியுமா? ஒருத்தருக்கு உட்காரவே தகுதி இல்லையா, அவனுக்கு 9 பொண்டாடி கேட்கலாம், நம்மளுக்கு நிக்கவே வாங்கிட்டு இல்லையா. பேரும் பிரபல்யம் விளங்கத்திறங்கள் மேல் கொண்டாடப்பட்ட கீர்த்தி ஆரம்பதி வட செருவர் ஒரு நகரத்திலே வாழும்படியான பெயர் விளக்கும்படியாக பட்டாளையருக்கு பொன்னாடையாக அணிவித்திருக்கிறார். அவர் குடும்பத்திலே ஆதி நாராயணன் குடியிருந்து காக்க வேண்டும் என்று வாழ்த்து வேண்டுகிறேன். எங்க வீட்டுக்காரர் வந்திருக்காரா? என்ன செய்கிறீங்க? எங்க குடும்பத்தை பார்த்தா அடி கொலகாரம் முண்டி இப்ப முதல்ல வீட்டுக்காரரை பாத்துட்டு வந்துடுறேன். அப்புறம் எனக்கு தெரியாது தெரியுமா? ஏன் வலிக்குது? நீங்களே போயிட்டு சரி ஆகட்டும், சத்துக்குள்ள வந்துடுற நீ ஒரு மணி நேரம் எடுத்துக்கிட்டீங்க. போயிட்டு வெட்டுமா? ஓஹோ
பண்டிகை உள்ள இருவாட்டை அங்கு வந்தாரவத்தி பேர் மாறிதாதம் என்று சொல்லும்படியான பாதத்திலே சொட்டு அடைய கற்போடி தங்கி வந்திருக்கிறார் அவனுக்கு ஆசை கொடுங்கள் தங்கா பத்மினி போனமா பார்த்தமா வந்தமா வந்து நான் என்ன சொல்றேன் 5 நிமிஷம் எடுத்துக்கிட்டேன் நீ 1/2 மணி நேரம் எடுத்துக்கலாம் செவனியால உட்கார்ந்துக்க அந்த வீடியோ சொல்ல
நீங்க பத்து நடிச்சு பண்ணுங்க. நல்லா இருக்கு. இது வந்து பேர் அருள் யாரு எனக்குத்தான் ஒரு குழந்தை இல்லை என்றால் என் தங்கையாகிய பொற்பனைக்கு ஒரு குழந்தை இல்லாமல் போய்விட்டது. இது யார் செய்த தீவிரையோ என்று புரியவில்லையே. தங்கள் பிறந்த பாலா நாம் ஒருவருக்கும் ஒரு தீங்கும் செய்யவில்லை. எங்களுக்கு குழந்தை இல்லாமல் போய்விட்டது. இப்பேற்பட்ட மகத தேசத்திலே வீதியிலே பார்க்கும் பொழுது வீதியிலே அழைத்து போகிறார்கள். இந்த பட்டான இந்த பாவியுடைய வயிற்றிலே ஒரு குழந்தை இல்லாமல் போய்விட்டது. எனக்குத்தான் இல்லை என்றால் என் தங்கையாகிய பொற்பனைக்கு ஒரு குழந்தை இல்லாமல் போய்விட்டது. என்ன செய்வது என்று அறியாமல் ஒன்றுமே புரியவில்லையே சுவாமி. சுவாமி அதனால எனக்கு ஒரு மனசுல இருக்க சந்தேகமா இருக்கு. என்னடா சந்தேகம்? இவ்வளவு புள்ள புள்ளன்னு அழுகுறீங்களே, நிலம்
பழுதா இருக்குமா இல்ல விதை பழுதா இருக்குமா? நிலம் பழுதா இருந்தா என்ன செய்யலாம், விதை பழுதா இருந்தா என்ன செய்யலாம்? நிலம் பழுதா இருந்ததுன்னா நிலம் பழுதா இருந்ததுன்னா 10 வண்டி மண் அடிச்சு கொட்டணுமா? சரி. அந்த மண்ணு இந்த மண்ணு கலந்து போட்டு சரி பண்ணி போடலாம். ஆனா விதை பழுதா இருந்ததுன்னா நாம செவுத்த வச்சுதாமா சித்திரம் எழுதணும். செவுத்த வச்சு சித்திரம் எழுதுறதுன்னா என்னடா எங்களுக்கு ஒண்ணும் தெரியல. செவுருங்கிறது உங்க வீட்டுக்காரரு, சரி. சித்திரங்கிறது பக்கத்து வீட்டுக்காரரு. மாறுகட்ட கைத ஓடி போ. இத சொல்றதுக்கு வராம பாரு. அங்காளம்மா எங்காளம்மா